மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் 3 நாள் வந்து ஓஎம்ஆர் ரோட்டில் அவுட்டிங் போனேன். 3 நாள் ஆக்சுவலாக இன்றைக்கி ஆஃபீஸ் வேலையாக போனேன். இன்றைக்கி நேற்று முந்தாநேற்று டியூஸ்டே, வெனஸ்டே, டுடே தேர்ஸ்டே. ஸோ 3 நாள் அந்த அவுட்டிங் ட்ரிப் இன்னோட முடிஞ்சிட்டு ஆஃபீஸ் வேலையாக போயிருந்தேன். நான் கடைசியாக 2021 ஜேபிஆரில் படிக்கும்போது, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். ஸோ 2017, 2018, 2019, 2020, 2021, 2017 to 2021 ஸோ பிஇ படித்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் பிஇ இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் தான் நான் படித்தேங்க. ஸோ படித்து முடித்த பிறகு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அந்தளவுக்குலாம் சேலரி இல்லை, ஜஸ்ட்டு 15,000 தான் பெர் மந்த் சம்பாதிக்கிறேன். அதுலேயும் எல்ஓபி ஆகிடுச்சு சில நாள்லாம். மாதத்துக்கு இருக்கும் என் லைஃப்லேயே ஒரு மாதம் கூட நான் ஃபுல் சம்பளம் வாங்கினதில்லை. அது ஒரே ஒரு மாதம் தான் வாங்கியிருக்கிறேன் போன வருஷம், ஆகஸ்ட் மாதமோ செப்டம்பர் மாதமோ. அதுக்கப்புறம் நான் அவ்வளோ ஃபுல் சேலரி வாங்கினதே இல்லை. எங்கள் ஆஃபீஸில் ஃபேக்ட்ரி விஷயமா நான் புதுப்பாக்கம் போனேன். ஓஎம்ஆர் ரோடு பயங்கரமாக வளர்ந்துருக்குங்க டெக்னாலஜி. அப்பா 3 வருஷம் கழிச்சு சென்னை, சேப்பாக்கம், மயிலாப்பூர், ராயப்பேட்டா, அண்ணா நகர், கோயம்பேடு இந்த சுற்று வட்டாரத்திலே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். 2021 அப்புறம் நான் அவ்வளோ பீச்சை தாண்டினதில்லை. அடையார், திருவான்மியூர்லாம் பார்க்குறேன். அடையார் ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் ஒரு வாட்டி மாலை போடும்போது போனேன். ஒரு ரெண்டு நாள் போனேன் அடையார் ஐயப்பன் கோயில். அதுக்கப்புறம் தாண்டினதில்லை. எங்கள் நேட்டிவ் திருப்பூர் இன்னும் போகல. எப்போ யூடியூப்பில் பெரிய ஆளாக இப்போ நான் யூடியூப்பில் சம்பாதிக்கும் போது தான் அங்கே போவேன். நிறைய அவமானங்கள் அந்த ஊரில் பட்டிருக்கேன். சொந்த ஊர் தான். ஃப்யூச்சரில் நான் அங்கே தான் இருக்க போகிறேன். சேப்பாக்கம் சென்னையில் இருக்க போகிறதுக்கு அங்கே தான். ஸோ ஃப்யூச்சரில் இருக்க போகிறேன்ல, நல்லா இப்போயே டெவலப் ஆகி முடிச்சுட்டோம். நான் வரும்போது கரெக்டாக எல்லாமே டெவலப் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ஸோ ஓஎம்ஆரை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன். எல்லா ஷோரூமும் பிராண்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. லூயிஸ் பிலிப்பு, ஆலன் சோலி, ட்ரெஸ்ஸு கடையிலேருந்து பிராண்டு. ஆனால் ஓஎம்ஆரில் வந்து அன்லிமிட்டட்னு ஒரு ட்ரெஸ்ஸு கடை இருக்குது, ஷோரூமு. அன்லிமிட்டட் வந்து அங்கே மட்டும்தான், துரைப்பாக்கத்தில் மட்டும்தான் இருக்குது. சென்னையிலே அன்லிமிட்டட் ஸ்டோர் நீங்கள் போனால் துரைப்பாக்கத்தில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே பிரான்ச் இன்னும் அந்தளவு ஓப்பன் பண்ணால். அன்லிமிட்டட் ஒரே பிரான்ச். அன்லிமிட்டட் ஸ்டோரில் நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னா துரைப்பாக்கத்தில் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய்ட்டு வாங்கலாம். ஏங்க இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் 3 நாள் சுற்றி பார்த்தது வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ 3 டேஸ் நான் இதெல்லாம் பார்த்தேன். மெட்ரோ பயங்கரமாக போடுறாங்க. பஸ் அந்த அளவுக்கு இப்போ கம்மி பண்ணிட்டாங்க அந்த சைடு, மகாபலிபுரம் சைடு ஃபுல்லாக. ஸோ பஸ்ஸுலாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. சிறுசேரி ஐடி பார்க் தான் அந்த ஏரியா ஃபுல்லாக. டெக்கி பார்க், ஒசோனிக் டெக்னானிக் பார்க், அசென்ச்சர், அப்புறம் எஸ்எஸ்பிடிஎல், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், நிறைய கம்பெனிங்க இருக்குது. காக்னிசன்ட், சத்யபாமா யூனிவர்சிட்டி. சத்யபாமா ஜேபிஆர்னால தான் நான் படித்தேன், ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கி ஜேபிஆர் யூனிவர்சிட்டி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சைடு ரோடு ஃபுல்லாக அப்படியே மறைச்சிட்டான். மெட்ரோ போட்டனால ஃபுல்லாக மறைச்சிட்டான். ஸோ செம்மஞ்சேரி, காரப்பாக்கம் வரைக்கும் அந்த மெட்ரோ டிராஃபிக்கு இழுபறி இருக்குது. பயங்கர பள்ளம்லாம் இருக்குது. ஸோ ஹெல்மெட் போடாதவங்க நல்ல ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நான் முன்னே நேற்று மாட்டிங்கன்னா 1000 ரூபா கொடுத்துட்டேன். ஏன்னா 1000 ரூபா கட்டலை, பில்லு போட்டு வச்சு தான் கட்டணும். இந்த மாதம் 1000 ரூபா, 1500 ரூபா இப்போ எனக்கே சார்ஜ் போட்டாங்க கட்டணும். அடுத்த மாதம் சம்பளம் அது 1500 ரூபா கட்டணும். ஸோ ஹெல்மெட் போடுவாங்க, சேஃப்டி மெயின் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு 3 நாள் போயிட்டு வந்ததே முடியலங்க. ஆக்சுவலாப்பா நமக்கெல்லாம் நம்ம ஏரியா தான் பெஸ்ட்டு. நம்ம இருக்கிற வேலை பெஸ்ட்டு, இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதாங்க. இதில் எப்போ வருமானம் வருதோ வரலாம், அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். வீடியோஸ் இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் வரல போகுது. ஓஎம்ஆர் ரோடு நீங்கள் பயங்கர லெவலில் இருக்குதுங்க. எல்லா மெட்ரோ போட்டாலும் இன்னும் சூப்பர் ஸ்மார்ட் சிட்டி ஆகிடும் போல். ஸோ புதுப்பாக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஃபேமஸ். ஹிந்து மக்கள் யாருன்னா பார்க்குறாங்களா, புதுப்பாக்கம் சைடு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடவுள் அருள் வேணுங்க நமக்கு, எல்லா கடவுளும் முக்கியங்க. ஸோ வேறு என்னங்க சொல்கிறது, நல்லா போச்சு ஃபேக்ட்ரி, நல்லா இருந்தது. ஓஎம்ஆர் ரோடு பயங்கரமாக வளர்ந்துருக்கு, எல்லா ஷோரூம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸில் ஓஎம்ஆர் ரோடு அடுத்த சென்னை ஆகிடும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஃப்ளாட்லாம் பயங்கர புறவான் காரா
அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் அவ்வளோ வந்துருச்சு. ஹவுஸ் ஆஃப் ஹிரநந்தினி அது என்ன மாதிரியான இடம். அங்கே நிறைய நான் பார்ட் டைம் ஜாப்பில் ஃபர்னிச்சர் ஷாப்பில் வேலை செய்யும்போது அங்கே நிறைய சோஃபா பெட்டு கட்டுலாம் டெலிவரி பண்ணியிருக்கேன். ஃபர்னிச்சர் ஷாப்பில் வேலை செஞ்சுருக்கும் போது நிறைய எல்லாம் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. அதெல்லாம் ஹவுஸ் ஆஃப் ஹிரநந்தினா சரியான ஏரியா. அங்கெல்லாம் ஒரு ஃப்ளாட்டே 3 கோடி வரும். 3 crores ஸ்டார்டிங்கு அப்போவே. இப்போ இன்னும் 1 கோடி கூட ஏற்றிட்டு இருப்பான், 4 கோடி. நிறைய செலிப்ரிட்டிஸ் தான் அந்த ஏரியாவில் இருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் ஹிரநந்தினி ஓஎம்ஆர் ரோடு போயிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ஹிரநந்தினி போயிங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் தான் ஓனாக ஃப்ளாட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. தமிழ் செலிப்ரிட்டிஸ், தெலுங்கு செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போயே நான் ஒரு 2-3 பேரை பார்த்துருக்கேன். மற்றபடி பார்த்தா யாருன்னா மேக்ஸிமம் நிறைய வளர்ந்துருச்சு. பெரிய பாளையத்தம்மன் கோயில் அங்கே ஃபேமஸாக இருக்குது. நல்லா இருந்ததுங்க. ஓஎம்ஆர் ஏரியா ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது. ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நிறைய சாப்பிடுங்க. அஞ்சப்பர், புகாரி எக்ஸட்ரா எல்லாம் வந்துருச்சு. சீஷெல்லு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓஎம்ஆரில் சீஷெல். காரப்பாக்கம் சீஷெல் என்னோடய ஃபேவரெட்டு. அங்கே நான் போயிட்டு சாப்பிட்டேன். அதெல்லாம் நான் வீடியோ போட மாட்டேன். நான் இர்ஃபான் கிடையாது. ஸோ நான் மனசாக்கிடா. ஸோ நம்ம அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒன்லி சினிமேட்டிக் ஆக்டிங், ஃபன்னி காமெடி, மூவி ரியாக்ஷன்ஸ், ஃபன்னி வீடியோ, என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி மனசாட்சி. ஸோ சாப்பிட்டது சொல்லுவேன். ஸோ சூப்பராக இருந்தது. நாளைக்கு வழக்கம் போல் என்னோடய ஆஃபீஸ் போகிறேன். ஃபேக்ட்ரி ஒர்க் முடிஞ்சுட்டு ஓஎம்ஆர் ரோடு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுக்கு செம டெவலப்டாக இருந்தது. செமையாக டெவலப் ஆகிடும். இன்னும் 5 to 6 days இன்னும் சூப்பராகிடும். மெட்ரோலாம் போட்டால் இன்னும் வேறு லெவலில் ஆகிடும். செமையாக இருந்தது அட்மாஸ்பியர். 3 days. பாய்.